வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது பணத்தை ஈர்ப்பதற்கும் நாம் சம்பாதித்த பணம் நம்மிடமே தங்குவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம்தான். இதற்கு நம் கையில் பர்ஸு எப்பொழுதும் வைத்திருப்போம். வெளியே போகும்போது கொண்டு செல்வதற்கும் வீட்டிலும் ஒரு சிலர் பர்ஸில் பணம் வைப்பார்கள். அப்படி நாம் வைத்திருக்கும் பர்ஸில் கோமதி சக்கரம் 2 போட்டு வைக்க வேண்டும். இது அனைத்து கோவில் கடைகளிலும் கிடைக்கிறது. மேலும் கடல் உள்ள கோவில்களில் இது அதிக விற்பனையாகிறது. கோமதி சக்கரம் என்று கேட்டாலே கொடுப்பார்கள். இது மிகவும் விசேஷமானதாக இருப்பதோடு மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் கோமதி சக்கரமும் ஒன்றாக இருக்கிறது. நம் முந்தைய காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் இதை பயன்படுத்தி தான் வந்தார்கள். பொதுவாக நிலைவாசல் வைக்கும்போது அதன் அடியில் சில பொருட்களை போடும்போது கோமதி சக்கரத்தையும் போட்டதாகவே கூறப்படுகிறது. இந்த கோமதி சக்கரம் வடநாட்டில் இருந்துதான் இங்கு நமக்கு அதிகம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. மேலும் முன்பெல்லாம் வடநாட்டவர்களே அதிகம் உபயோகித்து வந்தார்கள். இப்பொழுது நம் நாட்டிலும் அதிக புழக்கத்தில் உள்ளது. இதை பயன்படுத்தி பார்த்தால் இதன் அற்புத சக்தி நமக்கு தெரிய வரும். வீட்டின் பூஜை அறைகளிலும் நாம் இதை வைத்து பூஜிக்கலாம். இதற்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகம் இருப்பதால் இதை கண்டிப்பாக நாம் உபயோகப்படுத்தும் ஹேண்ட்பேக்கிலோ பர்ஸிலோ கண்டிப்பாக 2 போட்டு வைக்க வேண்டும். இதனால் நமக்கு பணம் அதிகம் வருவதோடு தேவையில்லாத செலவுகளும் குறைக்கப்படும். மேலும் சுபகாரிய செலவுகள் அதிகம் ஏற்படுத்துவதற்கு கோமதி சக்கரம் ஒரு துணையாக இருக்கிறது. இதில் ஒரு தெய்வீக ஆற்றல் இருப்பதாகவே கூறப்படுகிறது. மேலும் இதை நாம் கடைகளில் வாங்கி வந்தவுடன் பன்னீரிலும் பசும்பாலினாலும் நன்றாக இதை அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். பின் இதை ஒரு நல்ல துணியில், ஈரமில்லாத துணியில் துடைத்து அதன் பின்பே நாம் பர்சுகளிலோ பூஜை அறையிலோ வைத்து வழிபட வேண்டும். இதை நாம் உபயோகப்படுத்தும் முன்பு இதில் சந்தனமும் குங்குமமும் வைத்து இதை மகாலட்சுமி அம்சமாகவே நினைத்து நாம் வைத்து கொள்ள வேண்டும். இதை பர்சுகளில் ஒரு ஓரத்தில் நாம் வைத்து கொள்ளலாம். இது சிறிய அளவிலும் கிடைக்கிறது, பெரிய அளவிலும் கிடைக்கிறது. நாம் சிறிய அளவு பர்ஸ் என்றால் சிறிய கோமதி சக்கரம் 2 வைத்து கொள்ளலாம். பெரிய ஹேண்ட்பேக் என்றால் பெரிய சைஸ் கோமதி சக்கரம் 2 வைத்து கொள்ளலாம். இதை பயன்படுத்தி நாம் பெருத்த நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.